ஹாய் ஹலோ வெல்கம் டு ரீனா இன்டீரியர். நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கோவை மாவட்டம் சரவணம்பட்டி பக்கத்தில் விசுவாசபுரங்கிற லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து யூபிபிசி இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய பட்ஜெட் தகுந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப லக்ஸுரியாக அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க நம்மளுடைய ஓகே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே பாருங்கள் டிவி கேபினெட்ஸுங்க. ஹாலில் வந்து லென்த்தி ஹாலில் பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 10க்கு 20 ஹாலுடைய சைஸு. இந்த இடத்துல வந்து சிம்பிளாக டிவி யூனிட் போதுன்ட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்துட்டிங்கன்னா வந்து டோர் ஓப்பன், ஒரு மெயின் டோர் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணால் அந்த கேப் விட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே வந்து சிம்பிளாக வந்து டிவி கேபினெட்டு வித் கோல்டனில் வந்து ஃப்ளூட்டட் பேனல் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். எவ்வளோ லக்ஸுரியாக வந்து கோல்டன் ஃபினிஷிங்கில் இருக்குது. வித் நம்ம பேக்ரவுண்ட் வந்து நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன் வந்து ஒயிட்டில் போட்டு கொடுத்துருக்கோம். வித் நம்ம இங்கே எல்லாமே ஸ்டோரேஜ் கேபின் பண்ணி கொடுத்துருக்கோம். இதிலே பார்த்துட்டிங்கன்னா வந்து டோர்ஸில் டிவைட் பண்ணி ரொம்ப சிம்பிளாக கஸ்டமைஸ் பண்ணி கொஞ்சம் ரிச்சாக அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே நம்ம இந்த சாலுடைய சென்டரில் பார்த்துட்டோம்னா இங்கே பீம் வருது. இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பேனலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். எல்லாம் வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணி ஃபுல்லாகவே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கேட்டால் அழகாக வந்து நம்ம வந்து பேனலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே நம்ம வந்து இங்கே பாருங்கள் பூஜா கேபினெட்ஸு. இந்த பூஜா கேபினெட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரே சிங்கிள் கலரில் வந்து டோரை வந்து நான் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது இங்கன்னா வந்து டீக்குட் ஃபினிஷிங்கில் வந்து நம்ம இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். சிஎன்சியில் பண்ணி கொடுத்துருக்கோம். டோர்ஸ் பாருங்கள் சிஎன்சியில் வந்து பண்ணி அழகாக பண்ணி மைல் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சிம்பிளாக ரொம்ப ரிச்சராக அழகாக நம்ம வந்து இங்கே பூஜா கேபினெட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். வித் இங்கே படையில் வைக்கிறதுக்கு இங்கே வந்து நம்ம வந்து ட்ரே ஒன்று பண்ணியிருக்கோம். ரெண்டாவது கீழே வந்து ஸ்டோரேஜுக்கு வந்து உள்ளே வந்து நம்ம வந்து டோர்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து யூபிவிசியில் அழகாக வந்து நீட்டாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து பூஜா கேபினெட்ஸ் பண்ணியிருக்கோம். வித் நம்ம இங்கே ஃபோல்டிங் டேபிளுங்க. இது ஃபோல்டிங் டேபிள் பொறுத்தவரை என்ன கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஆக்சுவலாக ஒர்க்கிங் டேபிளாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம போயிட்டு வரக்கூடிய இறஞ்சல் இருக்காது. நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா நம்ம வந்து ஒர்க்கிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து உங்கள் டைனிங் டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து நம்ம ஸ்டடி யூனிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டைனிங் டேபிளாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம ஃபோல்டிங் டேபிள் பொறுத்த வரையும். பெட்ரூம் இங்கே ஸ்மால் பெட்ரூமு. ஸ்மால் பெட்ரூமில் உள்ள மார்பிள் ஃபினிஷிங்கில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஐவரி வித் கோல்டு கலரில். இங்கே பாருங்க மேலே வந்து லேப்டாப் கவரிங்க அப்படியே லேப்டாப் போட்டிருந்தாங்க. நம்ம டோர் மட்டுமே பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஆக்சுவலாக இங்கே வந்து என்ன அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் உள்ள வந்து ஓப்பன் விடுவாங்க. நம்ம ஒரு ஒன்லி ஃபார் செல்ஃப் மட்டுமே பண்ணியிருக்கோம். கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். செல்ஃப் பொறுத்தவரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் வந்து லென்த்தாகவும் வச்சுக்கலாம், டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். கஸ்டமர் கேட்டால் டிவைடோட கேட்டாங்க, டிவைட் பண்ணி நம்ம அழகாக பண்ணி கொடுத்தோம். டோர்லேயே நம்ம வந்து மிரரில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே தாங்க அந்த ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதே மாதிரி லெஃப்ட் சைடில் அதே மாதிரி சேம் கான்செப்ட் தான். மேலே லேப்டாப் வந்து உங்களுக்கு வந்து கவரிங் பண்ணி கீழே அதே மாதிரி உங்களுக்கு செல்ஃப் கொடுத்துருக்கோம். செல்ஃப் பண்ணி அந்த அவுட் க்ளோசிங் வந்து மார்பிள் ஃபினிஷிங்கில் க்ளாஸி லைட் க்ளாஸில் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்க. மற்றபடி இங்கே வந்து ஸ்டோரேஜ் கேபினெட்ஸ் உங்களுக்கு இங்கே டவல் வைக்கிறதுக்கு வந்து போட்டு ரெஸ்ட் ரூமுங்க பக்கத்தில் வந்து டவல் வைக்கிற ஸ்டோரேஜுக்கு வந்து நான் இங்கே பாக்ஸ் ஒன்று பண்ணியிருக்கோம். இது மாஸ்டர் பெட்ரூம்ங்க. மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள் ஃபுல்லாக வந்து மேலே வந்து ஐவரியில் வந்து மேலே டோர் பண்ணி கீழே ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா வந்து கோல்டன் ஃபினிஷிங்கில் வந்து ஆக்சுவலாக வந்து காப்பர் மார்பிள் கோல்டன் சொல்லுவோம். இந்த கோல்டன் ஃபினிஷிங்கில் கம்ப்ளீட்டாக கீழே வந்து டோர் வந்து ஒரே மாதிரி காட்டியிருக்கோம். லேப்டாப் ஒரு கலர், வார்ட்ரோப் ஒரு கலருங்க. இதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஹேங்கிங் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து கிச்சோடைய ஹேங்கிங் கேட்கறதுக்காக அந்த ஸ்பேஸ் கேட்டாங்க. அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள் இங்கே வந்து பெரிய ட்ராவ் கேட்டிருந்தாங்க. கஸ்டமர் ஸ்டோரேஜ் ட்ராவ் கேட்டிருந்தாங்க. நம்ம ட்ராவ் ரொம்ப லென்த்தியாக பெருசாக பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் எவ்வளோ வேணால் கிட்டத்தட்ட ஒரு 50 kg வரை நீங்கள் அழகாக இங்கே வந்து வெயிட் வச்சுக்கலாம். ட்ராவஸ் பொறுத்தவரை இங்கே பாருங்கள் இங்கே அதே மாதிரி தாங்க. இங்கே வந்து ஃபுல்லாக வந்து செல்ஃப் கொடுத்துருக்கோம். வித் நம்ம இங்கே வந்து லேக்கருங்க ஓப்பன் க்ளோஸ் இங்கே ஒரு லேக்கர் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த படி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டோர்லேயே வந்து மிரர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதே கான்செப்டில் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து உள்ள வந்து லேக்கரு உள்ள ஃபுல்லாக செல்ஃப் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இங்கே அதே மாதிரி வந்து ஸ்டோரேஜ் கேபினிங்க பக்கத்து ரூம் இருக்கிற மாதிரி அதே மாதிரி இங்கே வந்து டவல் வைக்கிறதுக்கு மற்றபடி ஒரு ஸ்டோரேஜ் கேபினிங் அதாவது வித் வந்து கிளாஸ் டோர் கேட்டாங்க. கிளாஸ் டோர் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த பெட்ரூமில் பாருங்க. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா வந்து ரொம்ப ஒரு சின்ன பெட்ரூம், ஸ்மால் பெட்ரூம் தான். அந்த ஸ்மால் பெட்ரூம் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் பாருங்க. இங்கே வந்து ஃபோல்டிங் டேபிளுங்க, லென்த்தியாக ஃபோல்டிங் டேபிள். ஆக்சுவலாக இந்த ஃபோல்டிங் டேபிள் எதுக்குன்னு கேட்டு நம்ம ஒர்க்கிங் டேபிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒர்க்கிங் டேபிள் மாதிரி நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்கோம் இந்த ஃபோல்டிங் டேபிள் அழகாக நம்ம இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம வேண்டாம் நம்ம வந்து ஒர்க்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் வேணாலும் கூட நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா அழகாக வந்து உங்களுக்கு வந்து ஃபோல்டிங்
டேபிள் கீழே இருக்கலாம். இது கீழே ஃபுல்லாக ஸ்டோரேஜுக்குங்க. கீழே ஃபுல்லாக ஸ்டோரேஜுக்கு வந்து நம்ம வந்து கேரிங் பண்ணியிருக்கோம். அப்படியே ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து உங்களுக்கு வந்து ஷர்ட் ஹேங்கிங் பண்ணுறதுக்கு. ஷர்ட் ஹேங்கிங் பண்ணுறதுக்காக வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம அந்த ட்ரெஸ் புல் அவுட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஷர்ட் வந்து ஹேங்கிங் பண்ணிக்கலாம், வெளியே எதுவும் அசிங்கமாக தெரியாது. அதுக்கு இங்கே ஒரு ஸ்பேஸ் கேட்டிருந்தாங்க. அது தகுந்த மாதிரி நம்ம வந்து டிவைடர் பண்ணி அழகாக வந்து இங்கே வந்து ஒரு ஸ்பேசிங் ஏரியாவில் நம்ம வந்து இங்கே வந்து ஹேங்கிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே நம்ம இங்கே பாருங்கள், இங்கே அதே மாதிரி ஸ்டோரேஜுக்கு வந்து கபோர்ட்ஸுங்க. கபோர்ட்ஸில் வந்து வித் ட்ராவு நம்ம கான்செப்ட் எல்லாமே லேப் எல்லாமே ஒரே கலர் தான், ஐவரி ஃபினிஷிங்கில். ஸோ இங்கே பாருங்கள், ஓல்டு பீரோ வைக்கிறதுக்காக வந்து இங்கே ஸ்பேஸ் கேட்டிருந்தாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து இந்த செல்ஃப் கண்டினியூ பண்ணாமல் இந்த வந்து நம்ம வந்து ஓல்டு பீரோ வந்து பண்ணி கொடுத்துருக்கோம், ஸ்பேஸ்க்காக பண்ணி கொடுத்துருக்கோம். ஓப்பன் பண்ணால் பாருங்கள், ஆக்சுவலாக அதுக்குள்ளே ஓல்டு பீரோ வச்சாலும் இந்த இடம்லாம் ஸ்பேஸ் வேஸ்டேஜ் ஆகுங்கிறதுனால இங்கெல்லாம் நம்ம வந்து ஒரு செல்ஃப் ஓப்பன் செல்ஃப் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அந்த பக்கம் ஓப்பன் கார்னரில் வந்து செல்ஃப் அதே மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஓல்டு பீரோ நம்ம வந்து வச்சுக்கலாம், அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் பொறுத்த யூபிஎஸ் பொறுத்த கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கஸ்டமர் பிடிச்ச மாதிரி அழகாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதே நம்ம இந்தோடைய செல்ஃப் பாருங்கள், இங்கே ஆல்ரெடி ஓப்பன் இருந்தது. அந்த ஓப்பனில் பாருங்கள், ஃபுல்லாக நம்ம வந்து நம்முடைய யூபிவிஸில் செல்ஃப் பண்ணி மேலே ஃபுல்லாக வந்து பாக்ஸ் டைப்பில் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஒன்றுமே தெரியாது, பாக்ஸாக நம்ம வந்து அழகாக பண்ண மாதிரி தெரியும். ஸோ வந்து கிச்சனில் பாருங்கள், கிச்சனில் பொறுத்தவரை என்னென்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து டர்க்கிஷ் டூலில் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக அது எப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் கலரில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இந்த ரூமில் ஃபுல்லாக ஒரு சிங்கிள் கலர் அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள், நம்ம இங்கே வந்து பேஸ்கெட்ஸ் வந்து ஒரு 3 பேஸ்கெட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்க. அதாவது பேஸ்கெட்ஸ் வந்து நம்ம டேண்டமில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ டேண்டம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப யூஸ் பண்ணுற ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து சீட்டில் பண்ணுறோம். ஸோ சீட்டில் வந்து நான் வந்து டேண்டம் வாங்கி ஒரு கட்லரி சீட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நம்ம இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கீழே பார்த்தீங்கன்னா வந்து பிளேட்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம வந்து ரிங் பண்ணி கொடுத்துருக்கோம் டேண்டமில், ஃபுல்லாக சாஃப்ட் போஸ்டிங்கில் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஆயில் புல் அவுட்டுங்க, ஆயில் கேன் வைக்கிறதுக்காக நான் வந்து புல் அவுட் கேன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இது கவரிங் தான், இங்கே எல்லாமே கவரிங் தான். ஸ்டோரேஜ்க்காக வந்து நமக்கு வந்து கவரிங் அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். நம்ம இந்த ஏரியாவில் பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு டோர் பார்த்துட்டிங்கன்னா கிளாஸ் டோர் பண்ணி கொடுத்துருக்கோம். சிம்பிளாக நீட்டாக அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி இந்த ஏரியா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செஸ் வந்து மிக்ஸி எதாவது வச்சுட்டாங்க கூட நம்ம கீழே வந்து வீல் போட்டு மூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து செஸ் வந்து ஒரு ட்ரே கேட்டாங்க, ட்ரே மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே அதே மாதிரி கிளாஸ் டோருங்க, கிளாஸ் டோர் வித் மேலே வந்து நம்ம லேஃப்ட்டு. இங்கே வந்து கிராக்கரி பண்ணி கொடுத்துருக்கோம். கிராக்கரி பார்த்துட்டிங்கன்னா மேலே ஸ்டோரேஜுக்கு இதுக்கு மைக்ரோவேவ் வைக்கிறதுக்காக ஓப்பன் விட்ருக்கோம். இந்த க்ராக்கரி மாதிரி இந்த இடத்துல பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு ஃபோல்டிங் டேபிள் பாருங்க, ஃபோல்டிங் டோர் பார்த்துட்டிங்கன்னா உள்ள ஸ்பேஸ் இருக்குது, நம்ம ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கு உள்ள செல்ஃப் நம்ம யூபிவிசி செல்ஃப் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே நம்ம இந்த சைடில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஆனியன் கேன் வைக்கிறதுக்காக வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து வெஜிடபிள் விற்கிற பேஸ்கெட் கேட்டாங்க. நம்ம யூபிவிசியில் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்க. யூபிவிசியில் வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆனியன் கேன் மாதிரி நம்ம இதை வச்சுக்கலாம். உங்களுக்கு இது நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கெல்லாம் பாருங்கள் ஹேர் வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். வெஜிடபிள்ஸ் வச்சாலும் வந்து கப்புன்னு அரைச்ச மாதிரி இருக்கும், அதனால் ஹேர் வென்டிலேஷன்ஸு நம்ம இங்கே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே இந்த பக்கம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோல்டிங் டேபிளுங்க. அதாவது கிச்சனை பொறுத்தவரை நம்ம வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் நம்ம வந்து என்ன கேட்டு சின்ன கிச்சனுங்கிறனால பாருங்க, இந்த கிச்சனோட சைஸே மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10/9 தாங்க இந்த கிச்சனோட சைஸ். ஸோ இந்த கிச்சனோட சைஸ் நான் எவ்வளோ கஸ்டமைஸ் பண்ணி எவ்வளோ ரீச் அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்க. இது வந்து நம்ம வந்து கிச்சனை பொறுத்தவரை என்ன கேட்டிங்கன்னா வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணுறதுக்காக உட்காந்து யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம அந்த டேபிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கோசரம் நம்ம இங்கே வந்து இங்கே ஃபோல்டிங் டேபிள் பண்ணி கொடுத்துருக்கோம். சின்ன கிச்சனை எவ்வளோ அழகாக பண்ண முடியும் அவ்வளோ பண்ணி கொடுத்துருக்கோம். இது நம்ம இங்கே பாருங்க. ஸோ இது பாருங்க, இது வந்து உங்களுக்கு பேண்ட்ரி யூனிட் பாருங்க. ஸ்டோரேஜுக்காக கேட்டிருந்த கஸ்டமர் அந்த எவ்வளோ நம்ம வந்து உங்களுக்கு ஐடியா பண்ணி அவங்க கேட்ட மாதிரி கஸ்டமர் பிடிச்ச மாதிரி வந்து ஒரு பேண்ட்ரி யூனிட் பாருங்க, ஃபுல் பேண்ட்ரி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இல்லை ஃபுல்லாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க, ஃபுல்லாகவே நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அழகாக நம்ம வந்து கஸ்டமர் பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்முடைய ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து சர்வீஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம், அந்த பெங்களூர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய பட்ஜெட் தகுந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருவோம்.